தமிழகத்தில் கோடை வெயில் நாளுக்கு நாள் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. இனி வரக்கூடிய நாட்களில் மேலும் வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் வெயிலிலிருந்து பொதுமக்கள் தங்களை எப்படி தற்காத்துக் கொள்வது என்பது குறித்து பொது மருத்துவத்தினுடைய சிறப்பு நிபுணர் சுந்தரராமன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. பொதுமக்கள் எப்படி தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? கூடிய வரைக்கும் 11 o'clockலேருந்து 4 மணி வரைக்கும் வெளியில் போகாமல் இருங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வெளியில் தான் உங்களுடைய வேலை இருக்குமானால் கூடிய வரைக்கும் ஷேட் இருக்கிற இடத்துக்கு உடனடியாக போயிடுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். உடலில் இருக்கிற வெப்பம் வெளியேறது ஒரே ஒரு வழி தான், உடல் வேர்கள் மூலமாக. நார்மலாகவே இன்சென்சிபிள் லாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேர்வை வெளியேறது அது 500லேருந்து 600 ml இருக்கும். மற்ற நேரங்களில் இந்த மாதிரி சமயங்களில் லிட்டர் கணக்காக போகும். ஸோ தண்ணி அட்டாயம் குடிக்கணும். வெறும் தண்ணி குடித்தா பத்தாது, கூட எலக்ட்ரோலைட்ஸும் தேவை. ஸோ இளநீர் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதே அளவு சோடியம் பொட்டாசியம் போன்ற எலக்ட்ரோலைட்ஸ் அதுலேயும் இருக்குது. இல்லை ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் போட்டு அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு அதை குடிக்கலாம். பழ ஜூஸ்கள் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். நம்ம புராதனமான உணவுன்னு பார்த்திங்கன்னா இந்த சமயங்களில் தான் நுங்கு கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். இளநீர் தான் பெஸ்ட்டு. நீர்ச்சத்து அதிகம் உள்ள பொருட்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறீங்க. குறிப்பாக இந்த சிக்கன் மட்டன் அது மாதிரியான நான்வெஜ் பொருட்களை இந்த நேரங்களில் எடுத்துக்கொள்ளலாமா? இந்த நேரங்களில் கூடிய வரைக்கும் எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். பாடிக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. எளிதில் ஜீரணம் ஆகக்கூடிய வெஜிடேரியன் உணவுகள் நல்லது, மிகச்சிறந்தது. அரிசி உணவுகள் மிக மிக நல்லது. ஈவன் கோதுமை பண்டம் கூட டைஜஷன் ஆகிறதுக்கு கடினம். ஸோ கூடிய வரைக்கும் நம்மளுடைய புராதனமான இட்லி தோசை நம்ம வழக்கமாக வீட்டில் என்னெல்லாம் சாப்பிடுவோமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பாக இந்த நேரங்களில் என்ன மாதிரி ஆடைகள் அணிவது அப்படிங்கிறது மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்? ஏன்னா வெஸ்டர்ன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு. ஸோ எப்படி அவங்க ஆடைகள் இந்த நேரங்களில் இப்போ கூடிய வரைக்கும் காட்டன் உணவுகள், பருத்தி ஆடைகள் தான் எடுத்துக்கணும். நல்ல காற்றோட்டம் அதிகமாக வரும்படியான ஆடைகள். உங்களுக்கு ஏசியில் இருக்கக்கூடிய நேரம் இருக்க வாய்ப்பு இருந்தால் ஏசிலேயே இருங்க. இல்லை அப்படின்னா ஃபேனுக்கு அடியிலையாவது இருங்க. கூடிய வரைக்கும் வெளியில் போகாதீங்க. வெளியில் போகிற ஒருத்தருக்கு திடீர்னு மயக்கம் வரலாம். அவருக்கு கை கால் தசை பிடிப்பெல்லாம் வரலாம். இதுக்கு பேர் ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். அது மாதிரி வந்தால் உடனடியாக முதல்ல வெயிலிருந்து அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் வரணும். ஒரு ஷேடில் போய் அவங்க இருக்கணும். ஃபேன் இருக்கிற இடத்துலையோ இல்லை ஏசிக்கு அடியிலையோ போய் இருக்கணும். முதல்ல தண்ணி நிறைய குடிக்கணும். அவங்க வேர்வை எவ்வளோக்கு எவ்வளோ வெளியேறுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லிக்விட்ஸ் எடுத்துக்கணும். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் வந்துடும். அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்கும். மயக்கம் வந்ததுன்னா அது சீரியஸ் சிம்டம். அது உடனடியாக அவங்கள அந்த வெயிலில் வேலை செய்கிறத தவிர்த்துட்டு தனியாக போய் ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு அவங்க நிறைய காத்தோட்டம் இருக்கும்படியான இடங்களில் டைட் ஆடைகள்லாம் அணியக்கூடாது. இந்த சமயங்களில் கூடிய வரைக்கும் அந்த நம்மளுடைய புராதனமான ஆடைகள் மிக மிக சிறந்தது. வேஷ்டி அது மாதிரி போட்டுக்கிறது நல்லது. புடவை கூட இதுக்கு நல்லது. பருத்தி புடவைகள் நம்மளுடைய வெஸ்டர்ன் ட்ரெஸ் ப்ராபப்ளி இந்த சமயங்களில் நாட் ஐடியல். ஸோ இதை விட்டுட்டிங்க, ஒருவேளை கன்ஃபியூஷன் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா அடுத்தது தான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்துடும். அப்படி வந்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு தான் அழைச்சிட்டு போகணும். ஸோ ஒருத்தருக்கு கை கால் தசை பிடிப்பு, வயிற்றில் கூட வரும் அந்த பிடிப்பு. அப்படி ஏதாவது வந்ததுன்னா உடனடியாக அதை நிறுத்திட்டு, அந்த வேலையை நிறுத்திட்டு நிறைய தண்ணி குடிச்சு எலக்ட்ரோலைட்ஸை எடுத்துக்கிட்டிங்கனாலே சரியாயிடும். குறிப்பாக சம்மர் அப்படின்னா வெப்பம் மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கான விடுமுறை அப்படிங்கிறது இந்த நேரங்களில் இருக்கும். ஸோ குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கணும்? அவங்களோட பாடி சர்ஃபேஸ் ஏரியா கம்மி. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ரொம்ப சிவியராக வரும். கோடை காலத்துக்குன்னு சிறிய நோய்கள் கூட உண்டு. அந்த நோய்கள்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும். தண்ணி மூலமாக தான் நிறைய வரும். டயரியல் டிசீசஸ் ரொம்ப காமன், ஜாண்டிஸ் காமன், அப்புறம் அம்மை நோய்கள் காமன். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும். மெயினாக காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லீவ் விட்ட மாதிரி பசங்களோட மற்ற பிள்ளைகளோட விளையாடக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அவங்களோடைய கூடவே இருப்பாங்க.
அதனால இந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் வரும். மிக முக்கியம் அவங்களையும் சூரியன் ரொம்ப பாதிக்கும், இந்த வெப்பம் ரொம்ப பாதிக்கும். அவங்களுக்கும் டீஹைட்ரேஷன் ஆகாமல் தடுக்கிறது தான் நல்லது. இந்த 11 மணியிலிருந்து 4 மணிக்குள்ள அந்த நேரங்களில் அவங்கள விளையாட விடாதீங்க. வீட்டு உள்ளே வச்சு விளையாடட்டும், இன்டோர் கேம்ஸாக விளையாடட்டும், அவுட்டோர் வேண்டாம். ஸோ ஸ்விம்மிங் செய்யலாம், நல்ல ஒரு உடற்பயிற்சி தான் அதுவும் நல்ல ஒரு உடம்புக்கும் நல்லது. கொஞ்சம் வெயிலிருந்து அவ்வளோ இது பாதுகாக்கும் அவங்கள. வயதானவர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும்போது வயதானவர்களுக்கும் ஒரு சில நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க எப்படி அவங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும்? இல்லை, இந்த வெப்பம் அப்படின்றது வயதானவர்களை ரொம்ப தாக்கும். முக்கியமாக டயபெட்டிக் பீப்புள் who have, அதாவது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, கேன்சர் நோயாளிகள், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இது மாதிரி ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறவங்க, கேன்சர் கீமோதெரப்பி எடுக்கிறவங்க, இது மாதிரி க்ரானிக் டிசீசஸ் இருக்கிற எல்லாரையும் ரொம்ப பாதிக்கும். அவங்க யாரும் இந்த நேரங்களில் வெளியில் போகக்கூடாது. அவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி 3 to 4 லிட்டர்ஸ் தண்ணி குடிச்சாகணும். அவங்களுக்கு ஹார்ட் ஃபெயிலியர் இருந்து, கிட்னி ஃபெயிலியர் ஏதாவது இருந்து அவங்க தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு இருந்தால் தான் அதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி அவங்க அவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும். ஸோ மெயினாக உப்பு இதெல்லாமும் பார்த்துக்கணும். உப்பு, அதாவது இளநீர் அகெயின் பெஸ்ட். அதுதான் நம்ம நீர் மோர் நிறைய எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நுங்கு எடுத்துக்கலாம். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பார்த்துக்கணும். ஓகே.